ஓம் சாந்தி 5/2/2025 புதன்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இந்த ஷரீரம் என்ற உடையை இங்கேயே விட்டுவிட வேண்டும். ஆதலால் இதன் மீது பற்றுதலை நீக்கிவிடுங்கள். நண்பர், உறவினர் யாருடைய நினைவும் வரக்கூடாது. யோக பலமுடைய குழந்தைகள் எந்த விஷயத்திலும் சிறிதும் விழமாட்டார்கள். எங்கேயும் பற்று இருக்காது. இன்று யாராவது ஷரீரத்தை விட்டாலும் துக்கம் என்பது அடையமாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு டிராமாவில் இவ்வளவுதான் நடிப்பு என்று அறிந்துள்ளார்கள். ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கின்றது. இந்த ஞானம் மிகவும் குப்தமானது. குட் மார்னிங் சொல்லக்கூடிய ஃபேஷன் கூட ஐரோப்பியர்களிடமிருந்து வந்திருக்கின்றது. இல்லை என்றால் முன்பு இவ்வாறு சொல்வது கிடையாது. சிலர் சத்சங்கங்களில் சந்திக்கும் போது வணங்குகின்றார்கள், பாதங்களில் தொட்டு வணங்குகின்றார்கள். கால்களில் விழுதல் போன்றவை பணிவுக்காக கற்பிக்கின்றார்கள். நான் சாதாரண பிரம்மாவின் உடல் மூலமாக உங்களை படிக்க வைக்கின்றேன், இவர் மூலமாக ஸ்தாபனை செய்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். சில மனிதர்களுக்கு 2 பெயர்கள் வைத்துள்ளார்கள். லக்ஷ்மி நாராயணன் மற்றும் ராதே கிருஷ்ணன், சீதா ராம் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். அதாவது ஆண் பெண் 2 பேருடைய பெயரையும் இணைத்து வைத்துக் கொள்கிறார்கள். இப்போது நீங்கள் உடலை உடைய குழந்தைகளாகவும் இருக்கின்றீர்கள், ஆன்மீக குழந்தைகளாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள். பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் ஆவதால் பிரஜாபிதாவும் நிரூபணம் ஆகின்றது. இதில் மூட நம்பிக்கை என்பது எதுவுமே இல்லை. பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகளுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது என்று கூறுங்கள். பிரம்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. இந்த நாடகம் முதலும் முடிவுமற்ற நாடகம் நடந்து கொண்டே இருக்கும். இது முடிவற்றதாகும். இதற்கு ஒருபொழுதும் முடிவு ஏற்படாது. யார் இறந்தாலும் உயிரோடு இருந்தாலும் ஒரு பாபாவை தவிர வேறு யார் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. யாராவது இறந்து போய்விட்டாலும் கவலை என்பது அடையக்கூடாது. பரம்பிதா பரமாத்மாவே, நீங்கள் வந்து எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று பாபாவிடம் கூறுகின்றார்கள். இத்தனை உடல்களை அழித்து அனைத்து ஆத்மாக்களையும் உடன் அழைத்து செல்லுதல் மிக பெரிய காரியமாகும். இங்கு ஒருவர் இறந்து விட்டாலும் 12 பாதங்கள் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். பாபா இத்தனை ஆத்மாக்களை அழைத்து செல்ல வந்துள்ளார். நண்பர், உறவினர் போன்றோர்களின் நினைவிலிருந்து விலகி ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பது மிகவும் அதிசயமாகும். இறுதியில்தான் கர்மாதீத் நிலையை அடைவீர்கள். ஷரீரத்திலிருந்து பற்று விலக வேண்டும். நாடகத்தில் நடிப்பவர்கள் வீட்டுக்கு திரும்பி போகின்றார்கள் அல்லவா? இந்த தேகம் என்ற உடையை நீங்கள் இங்கேயே விட்டுவிட வேண்டும். இந்த உடையை இங்கேதான் எடுத்தீர்கள், இங்கேதான் விட்டுவிட வேண்டும். இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது, வேறு எவருடைய புத்தியிலும் இல்லை. உயர்ந்திலும் உயர்ந்த சிவபாபாவை பற்றி யாரும் தெரிந்திருக்கவில்லை. முழு உலகமும் துர்கதி அடைந்து விட்டது என்று பாபா கூறுகின்றார். பிறகு நான் வந்து அனைவருக்கும் சத்கதியை அளிக்கின்றேன். சத்குரு தரகர் ரூபத்தில் கிடைத்திருக்கின்றார் என்று பாடப்பட்டுள்ளது. சத்குரு தரகர் கிடையாது. சத்குரு நிராகார் ஆவார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு என்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் குரு கிடையாது. சத்குரு என்று சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு சிவ தந்தை. இந்த கண்களால் பார்ப்பவைகள் அனைத்தும் சுடுகாடாக மாறப்போகின்றது. தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். தந்தையிடம்தான் செல்ல வேண்டும். மாணவர்கள் மாணவர்களை நினைப்பார்களா என்ன?
மாணவர்கள் ஆசிரியர்களைத்தான் நினைப்பார்கள். பள்ளியில் புத்திசாலி குழந்தைகள் மற்றவர்களையும் முன்னேற்றுவார்கள், மற்றவர்களையும் தூக்கி நிறுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். ஒருவர் மற்றவரை உயர்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதிர்ஷ்டத்தில் இல்லையென்றால் முயற்சி செய்வதில்லை. ராயல் மனிதர்கள் ராயல்ட்டியோடு உள்ளே நுழைவார்கள். அவர்களுடைய நடத்தை மிகவும் ராயலாகவே இருக்கும். ஆகவே குழந்தைகள் இந்த ஞானத்தை தாரணை செய்து ராயல் குழந்தையாக ஆக வேண்டும். முதலில் சிவபாபா நிராகார் என்பதை புரிய வைக்க வேண்டும். ஆஸ்தி தந்தையுடையது அல்லது தாத்தாவிடமிருந்து கிடைக்கும். தாத்தாவின் சொத்தில் உரிமை இருக்கின்றது. எவ்வளவுதான் கெட்ட குழந்தையாக இருந்தாலும் தாத்தாவிடமிருந்து சொத்து கிடைக்கும். இந்த உலகம் மிகவும் அழுக்காக இருக்கின்றது. இது பழைய உலகம், பழைய வீடாகும். பழைய வீட்டை இடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டிருக்கின்றீர்கள், மலர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அழிவற்ற நடிப்பு கிடைத்திருக்கின்றது. இதில் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. சத்தியுகத்தில் அனைவரும் பற்றற்றவர்களாக இருக்கிறார்கள். இங்கு யாராவது இறந்துவிட்டால் எவ்வளோ அழுகின்றார்கள். பாபாவை அடைந்து விட்டால் பிறகு அழ வேண்டியதே இல்லை. பாபா மிக நல்ல வழி காட்டுகின்றார். நாம் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காக உடல், மனம், பொருள் அனைத்தையும் செலவு செய்வோம் என குழந்தைகள் தாங்களே உற்சாகத்தில் கூறுகின்றார்கள். இவ்வளோ போதை இருக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் என்றால் கொடுங்கள், வேண்டாம் என்றால் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு நன்மை மற்றும் பலருக்கும் நன்மை செய்ய விரும்பவில்லையா? தன்னுடைய நடவடிக்கைகள் மீது மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். மென்மையாக பேச வேண்டும். பணிவு என்ற குணத்தை தாரணை செய்ய வேண்டும். இந்த கண்களுக்கு என்னென்ன தெரிகின்றதோ அவை அனைத்தும் சுடுகாடாக ஆகப் போகின்றது. ஆகவே இதனை பார்த்தாலும் பார்க்காமல் இருங்கள். ஒரு சிவபாபாவைத்தான் நினைக்க வேண்டும். எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. மாஸ்டர் ஞான கடலாகி பொம்மை விளையாட்டுக்களை முடித்துவிட்டு நினைவு மற்றும் சக்தி ஸ்வரூபம் ஆகுக. பக்தி மார்க்கத்தில் மூர்த்தி செய்து பூஜை செய்கின்றனர். பிறகு அதனை நீரில் மூழ்கச் செய்கின்றனர். அதையே நீங்கள் பொம்மை பூஜை என்று சொல்கிறீர்கள். அவ்வாறே உங்களுக்கு முன்னால் ஏதேனும் உயிரற்ற, சாரமற்ற பொறாமை, ஆவேசம், அனுமானம் வரும்போது அவற்றை நீங்கள் விஸ்தாரமாக்கி அனுபவம் செய்வதும் செய்ய வைப்பதும் இதுவே சத்தியம் என நினைப்பதும் கூட அவற்றுக்கு உயிர் கொடுப்பதாகும். பிறகு அதனை ஞானக்கடல் பாபாவின் நினைவில் முடிந்தவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சுய முன்னேற்றம் என்னும் அலைகளில் மூழ்கச் செய்கிறீர்கள். ஆனால் இதிலும் நேரம் விரயமாகின்றது அல்லவா? எனவே முன்னதாகவே மாஸ்டர் ஞான கடலாகி நினைவால் சக்திபவ என்னும் வரதானத்தால் இந்த பொம்மை விளையாட்டை முடித்து விடுங்கள். யார் தக்க சமயத்தில் ஒத்துழைப்பு தருவார்களோ அவர்களுக்கு ஒன்றுக்கு பன்மடங்கு பலன் கிடைத்து விடுகின்றது. அரசியல் தலைவர்கள், தர்ம தலைவர்கள் அனைவருக்கும் தூய்மை மற்றும் ஒற்றுமையின் அனுபவம் செய்ய வையுங்கள். இந்த குறைபாட்டு நிலைதான் இரு சக்திகளும் பலகீனமாக உள்ளது. தர்மத்தின் சக்தியின்மை உணர்த்தும் முறை தூய்மையினை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். அரசியல் தலைவர்களிடம் ஒற்றுமையை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். நன்றி. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.